2016ல் விஜயகாந்த் அவர்கள் விட்டதை 2026ல் விஜய் அவர்கள் பிடிப்பார். அதனால தான் ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மதுரை மண்ணில், அவர் பிறந்த மண்ணில் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2016ல் எதை விட்டார் விஜயகாந்த்? மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒரு தோல்வியை தழுவினாரு. மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது அது விளங்காதுன்னு தெரியும். அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது அது விளங்காதுன்னு தெரியும். எங்களை மாதிரி ஆள்லாம் ஓப்பனாக சொல்லிட்டோம், 0. இது ஓட்டை பிரித்து ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கிறது தான் இது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டோம். ஆளுக்கு 5000 ஓட்டு 3000 ஓட்டுன்னா அதை வச்சு என்ன பண்ணுறது? இவர்கள் தேர மாட்டாங்கன்னு. விஜயகாந்துடைய அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கடைசி காலம். ஏற்கனவே அவர் 2009 தான் உச்சத்தை தொட்டார். 8-9%, 10% நெருங்கினார். அதற்கு பிறகு 2014லலாம் பாஜக அந்த என்டிஏ கூட்டணியில் போயிட்டு டவுன் தான், 6-4 இப்படி ஆயிடுச்சு. அதனால் இவங்க தான் யாருமே கூட்டணி கிடையாது, நாங்கள் தான் எல்லான்றாங்கல்ல. விஜயகாந்த் டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார். கட்சி டைமில் தான் பிடிச்சி இப்படி இழுத்து போட்டாங்க. அதனால் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தவற விடுறீங்க.